பாரம்பரிய சமையல். பெப்பர்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய சமையல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. பாரம்பரிய சமையலில் இப்போ நம்ம பார்க்க போகிறது கம்பு பனை வெல்லம் பணியாரம். கம்பு பனை வெல்லம் பணியாரம் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: கம்பு மாவு, இட்லி மாவு, பனை வெல்லம், வேர்க்கடலை, நெய், உப்பு. கம்பு பனை வெல்லம் குழி பணியாரம் இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு சட்டி எடுத்துக்கோங்க. இந்த பனை வெல்லத்தை வந்து நல்லா கொதிக்க வச்சு கரைச்சி வடிகட்டிக்கோங்க. அந்த வடிகட்டின வெல்லத்தை நான் இதில் ஊற்றிக்கிறேன். உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த பனை வெல்லம் வந்து பனை மரத்துலேருந்து எடுக்கிற வெல்லம். அந்த சாறை வந்து வெல்லமாக காய்ச்சுவாங்க. இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இது கூட வந்து இந்த கம்பு மாவு ஒரு கப்பு எடுத்துக்கோங்க. அது கூட அரிசி மாவு, அதாவது நம்மளுக்கு இட்லிக்கு அரைச்சி வைப்போம் இல்லைங்களா, அந்த அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அது இல்லைன்னா நீங்கள் பவுடர் அரிசி மாவு, பச்சரிசி மாவு அது கூட எடுத்துக்கலாம். நம்ம இட்லி மாவை எடுத்திருக்கேன். இட்லி மாவு ஒரு 2 கரண்டி ஊற்றிக்கோங்க. அது கூட ஏலக்காய் தூள் ஒரு 1/4 ஸ்பூன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண வேர்க்கடலை, அதாவது கொஞ்சம் குறைன்னு நசுக்கி வச்சுக்கோங்க. அந்த வறுத்த வேர்க்கடலை அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலக்கிக்கோங்க. நம்ம இட்லி மாவு பதத்துக்கு தான், நம்ம குழி பணியாரம் ஊற்றுவோம் இல்லைங்களா, அந்த பதத்துக்கு தான் கரைச்சிக்கணும். இந்த பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. இது கூட உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தேங்காய் துருவலும் சேர்க்கலாம். தேங்காய் துருவலும் நல்லா தான் இருக்கும். நம்ம இந்த வேர்க்கடலை சேர்க்கும் போது அந்த நடுவில் கடிப்படும் போது நல்லாயிருக்கும். இது கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம குழி பணியார சட்டி வச்சு சூடு பண்ணி பணியாரம் ஊற்ற வேண்டியது தான். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டு சட்டி சூடான பிறகு நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றி சுட போகிறோம். உங்களுக்கு நெய் பிடிக்கலன்னா எண்ணெய் ஊற்றி கூட சுட்டுக்கலாம். குழி பணியார சட்டி சூடாயிருச்சு. இதில் நெய் ஊற்றிக்கலாம். அரிசி மாவில் தான் குழி பணியாரம் செய்வோம். ஆனால் இன்றைக்கி நம்ம கம்பு மாவில் செய்கிறோம். கம்பு மாவு உடம்புக்கு நல்லது. இன்னொன்று அது இடுப்புக்கும் நல்லது, செரிமானத்துக்கு நல்லது, நார்ச்சத்து இருக்குது, மலச்சிக்கலுக்கு நல்லது. இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. மீடியமாக வைங்க. அப்போ தான் அது உள்ளெல்லாம் வேகும். நம்ம இதில் கருப்பட்டி போட்டிருக்கோம். வெல்லம் சேர்க்கல, நாட்டு சக்கரை சேர்க்கல, கருப்பட்டி தான் சேர்த்துருக்கோம். கருப்பட்டி வந்து அதுவும் உடம்புக்கு நல்லது. இப்போ மூடி போட்டு அப்படியே வேக விடுங்க. ஒரு பக்கம் வெந்த பிறகு திருப்பி போட போகிறோம். இந்த கருப்பட்டியில் வந்து நம்ம பெண்கள் வந்து பெரிய மனுஷி ஆகும்போது கருப்பட்டியும் உளுந்தும் சேர்த்து களி செஞ்சு தருவாங்க இல்லைங்களா. அது எதுக்குன்னா அவங்க அந்த குழந்தைங்க வந்து இடுப்பு ஸ்ட்ராங்காக இருக்கவும், பின்னாடி அவங்க குழந்தை பிறக்கும்போது அந்த இடுப்பு எலும்பெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு தான் அந்த உளுந்தும் கருப்பட்டியும் போட்டு களி செஞ்சு தர்றாங்க. அந்த அளவுக்கு அந்த கருப்பட்டியில் சத்து அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கோம், அடுத்த பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த கம்பு மாவில் நார் சத்து அதிகமாக இருக்குது. இது வந்து நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்குது கம்பில். இந்த முடி கொட்டுற பிரச்சனைலாம் இருக்கிறவங்க இந்த கம்பு அடிக்கடி சேர்த்துட்டு வந்தீங்கன்னா முடி கொட்டுறது நீக்கும். அது மட்டும் இல்லை, இந்த கம்பு மாவில் வந்து நம்ம குழந்தை பெற்றவங்களுக்கு வந்து தாய்ப்பால் சுரக்கணும்னா இந்த கம்பு மாவில் அடிக்கடி பலகாரம் செஞ்சு கொடுத்துட்டுருங்க. பால் நிறையவே சுரக்கும். வயிறு சூடு இருக்கு இல்லைங்களா, அந்த சூடெல்லாம் குறைக்கும். அப்புறம் பெண்கள் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைக்குமே இந்த கம்பு மாவில் நம்ம பலகாரம் செஞ்சு சாப்பிடும்போது ஒரு தீர்வாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ சத்துக்கள் இந்த கம்பில் இருக்குது. இப்போ எடுத்துடலாம். 2 பக்கமும் வெந்துருச்சு, எடுத்துடலாம். சத்தான சுவையான கம்பு பனை வெல்லம் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு.
இது ரொம்ப சத்தானது. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுங்க, இல்லைன்னா காலையில் டிஃபனாகவும் கொடுங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த வாரம் வேறு வித்தியாசமான உணவோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சசிச்செழியன். நன்றி, வணக்கம்.